ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் பார்க்க போகிறது ஒரு கிட்ஸ் ஃபேவரட் ரெசிபி வெஜ் நூடுல்ஸ். குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிட்ற இந்த நூடுல்ஸ் ரெசிப்பியில் எவ்வளவு குவான்டிட்டி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிட்ற நூடுல்ஸும் சாப்பிட்ட மாதிரி ஆகிடுச்சு, ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸும் அவங்கள சாப்பிட வச்ச மாதிரி ஆகிடும். இல்லை இதுலேயும் என்னுடைய குழந்தைங்க அன்னப்பறவை மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் நூடுல்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஃபில்டரே பண்ண முடியாத அளவுக்கு வெஜிடபிள்ஸை நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் வெஜிடபிள்ஸை ஹோட்டலில் சேர்க்குற மாதிரியே நம்ம ஒரே நீளத்துக்கு திக்னஸுக்கு சைஸுக்கு கட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம வீட்டு குழந்தைங்க அதை எப்படி கட் பண்ணி கொடுத்தா ஒமிட் பண்ண மாட்டாங்களோ அந்த சைஸுக்கு நாம் வெஜிடபிள்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு 3 டீஸ்பூன். உங்களுடைய ஃப்ளேவருக்கு ஏற்றபடி பூண்டோட அளவை கூட்டியோ குறைச்சோ எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் குடைமிளகாயில் கால்வாசி குடைமிளகாயை எடுத்து இந்த மாதிரி நீலவாக்கில் அரிஞ்சு எடுத்துருக்கோம். வெங்காயத்தாளில் இருக்கிற வெங்காயத்தில் 4 வெங்காயம் எடுத்து நான் பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தாள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நார்மல் வெங்காயத்தையே ஒரு வெங்காயம் எடுத்து நீங்கள் பொடிசாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். 50 கிராம் முட்டைக்கோஸ் நீலவாக்கில் அரிஞ்சிருக்கோம். 10 பீன்ஸ் நல்லா மெலிசாக நீலவாக்கில் அரிஞ்சு எடுத்திருக்கோம். 2 மீடியம் சைஸ் கேரட்டை நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்னஸ் கூடுதலாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நூடுல்ஸ் சாப்பிட்றப்போ கேரட்டோட க்ரன்ச்சினஸ் நல்லா இருக்கும்ன்றனால எங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்கும்ன்றனால நான் அந்த அளவுக்கு திக்னஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கேரட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தால் பொடிசாக அரிஞ்சு ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம். மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன். உப்பு 1/4 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 சாஸ் நான் இன்றைக்கி கலந்து எடுத்து வச்சுருக்கேன். டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன். சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன். ரெட் சில்லி சாஸ் 5 டீஸ்பூன். சாஸஸ் பொறுத்த மட்டிலும் நீங்கள் டார்க் சோயா சாஸ் எடுத்திருந்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போதுமானது. நான் நார்மல் சோயா சாஸ் எடுத்திருக்கனால 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சோயா சாஸை நீங்கள் கூடுதலாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த சோயா சாஸோடைய டார்க் கலர் நம்மளுடைய நூடுல்ஸ்லேயும் வந்து நூடுல்ஸோட கலரே மாறி போயிடும். அதனால் சோயா சாஸ் சேர்க்கும் பொழுது கவனமாக இருங்க. நீங்கள் குறைவாக சேர்த்தா கூட பரவாயில்லை, கூடுதலாக சேர்த்துட வேண்டாம். அதே மாதிரி ரெட் சில்லி சாஸும் ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் மாறுபடும். நான் எடுத்திருக்க பிராண்டோடைய ரெட் சில்லி சாஸில் காரம் கொஞ்சம் கம்மின்றனால நான் இன்றைக்கி 5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் எடுத்திருக்க நூடுல்ஸோட குவான்டிட்டியை பொறுத்து 5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் வாங்கியிருக்க ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் காரம் கூடுதலாக இருந்தால் அந்த காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ரெட் சில்லி சாஸை கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற நூடுல்ஸோட குவான்டிட்டியை பொறுத்து ரெட் சில்லி சாஸை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி எடுத்துக்க போகிற நூடுல்ஸ் அளவுக்கு தகுந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். அந்த 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸே இன்றைக்கி கரெக்டாக இருக்கும். டொமேட்டோ சாஸ் நீங்கள் கூடுதலாக சேர்க்க போனீங்கன்னா அந்த இனிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ரெட் சில்லி சாஸோ அல்லது மிளகுத்தூளோ ஏதாவது கூடுதலாக ஆட் பண்ண வேண்டி இருக்கும்ன்றனால டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணாலே சரியாக இருக்கும். புதுசாக சமைக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இந்த நூடுல்ஸ் ரெசிபியை செய்யணுன்றதுக்காகவே சாஸஸோடைய அளவை இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பிகினர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குக்கிங் ஆயில் 5 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டால் ஆலிவ் ஆயில் கூட எடுத்துக்கலாம். குக்கிங் ஆயில் நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே நல்லா கிளாஸியாக நூடுல்ஸ் வேணும்னா நீங்கள் குக்கிங் ஆயிலை இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் கூடுதலாக எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் 1 பேக்கெட். நான் இன்றைக்கி எடுத்திருக்க நூடுல்ஸோடைய அளவு 180 கிராம்ஸ். நூடுல்ஸ் ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி திக்னஸ் மாறுபடும். நான் இன்றைக்கி எடுத்திருக்கோடைய நூடுல்ஸ் கொஞ்சம் மெலிசாவே இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பிராண்ட் நூடுல்ஸ் வாங்குறீங்களோ அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படியே தண்ணியை சேர்த்து அதை பாயில் பண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. இந்த நூடுல்ஸ் மெலிசாக இருக்கிறனால வேகமாகவே வெந்துடும். நான் இன்றைக்கி இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படியே இதை வேக வச்சு வடித்து எடுத்துக்க போகிறேன். வேக வச்ச நூடுல்ஸ் மட்டுமே நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா நூடுல்ஸ் எவ்வளோ பிளாண்டான டேஸ்ட் இருக்குன்றது நமக்கு தெரியும். அதனால தான் நாம் இன்றைக்கி உப்பு மிளகுத்தூள் சாஸஸோடைய அளவு எல்லாமே கூடுதலாக எடுத்திருக்கோம். நாம் சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ஸ் மூலமாக தான் அந்த பிளாண்டான நூடுல்ஸுக்கு டேஸ்ட்டு கிடைக்க போகுதுன்றனால நாம் இன்றைக்கி கூடுதல் அளவில் எடுத்திருக்கோம். அதே மாதிரி நான் இன்றைக்கி எடுத்திருக்க 180 கிராம் நூடுல்ஸுக்கு தான் நான் இந்த இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு சொல்லியிருக்கேன்றனால நீங்கள் எடுத்துக்கிற நூடுல்ஸ் அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் இப்போ நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க.
நூடுல்ஸ் வெந்ததுக்கப்புறம் நல்லா டபுள் த சைஸ் ஆகிடும்ன்றனால கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். நாம் எடுத்திருக்க நூடுல்ஸை இப்போது இந்த பேனில் போட்டு இந்த பேக்கெட்டில் 1 லிட்டர் தண்ணியில் 3 நிமிஷம் கொதிக்க வைக்கணும் நூடுல்ஸை அப்படின்னு போட்டிருக்கனால நான் இன்றைக்கி 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1 லிட்டர் தண்ணி இப்போது சேர்த்தாச்சு. நாம் எடுத்து வச்சுருக்க உப்பில் கொஞ்சமாக இந்த நூடுல்ஸ் வேகும் போதே சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்தாச்சு. நூடுல்ஸ் வேகும்போது ஒட்டாமல் வர்றதுக்காக நாம் எடுத்து வச்சுருக்க எண்ணெயிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் இப்போ சேர்த்துடலாம். ஸ்டவ்வை இப்போ ஆன் பண்ணி அந்த பேக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருக்க மாதிரியே ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் இந்த நூடுல்ஸை மூடி போடாமல் வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த நூடுல்ஸ் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். நூடுல்ஸை அப்படியே பிரேக் பண்ணாமல் முழுசாகவே வேக விடலாம். நூடுல்ஸ் நீளமாக வர்றப்போ தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வெந்ததுக்கப்புறம் நூடுல்ஸ் தானாகவே இது மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. நூடுல்ஸை போட்டு ரொம்ப கிளற வேண்டாம், ஜென்டிலாக அதை திருப்பி விடுங்க. நூடுல்ஸை போட்டு நம்ம ரொம்ப கிளறப்போ நூடுல்ஸ் உடஞ்சி போயிடும். நூடுல்ஸ் நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்தபடி 3 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் சரியாக வேகாத மாதிரி இருந்தனால எக்ஸ்ட்ரா 1 நிமிஷம், அதாவது மொத்தம் 4 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கோம். இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்திருக்கு. நூடுல்ஸ் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு நூடுலை எடுத்து பார்த்தீங்கன்னா நூடுல் உடையணும், ஆனால் மசியக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுனாலே நூடுல்ஸ் கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நூடுல்ஸை வடித்து எடுத்துக்கலாம். நூடுல்ஸில் இருந்த எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே இப்போ வடித்தாச்சு. ஆனாலும் நூடுல்ஸில் இருக்கிற ஹீட்டுக்கு அதை வெந்துட்டே இருக்கும்ன்றனால இந்த ஹீட்டை தணிக்கிறதுக்காக ரூம் டெம்பரேச்சர் வாட்டரோ அல்லது ரெஃப்ரிஜிரேட்டரில் இருக்கிற கோல்டு வாட்டரோ ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்து இந்த நூடுல்ஸ் மேலே நீங்கள் ஊற்றி அதையும் வடித்து எடுத்துட்டிங்கன்னா நூடுல்ஸ் சில் ஆகிடும், குக் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். நூடுல்ஸில் இருக்கிற தண்ணி கம்ப்ளீட்டாக வடிகிற இந்த கேப்பில் ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் அதில் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா சூடானதும் நாம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பூண்டு இப்போ சேர்த்துடலாம். பூண்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்தால் போதும். பூண்டு பொடிசாக கட் பண்ணிட்டனால சீக்கிரமாகவே வதங்கிடும். அதே மாதிரி பூண்டோட கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. சிம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் வதக்கியதும் பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த சமயத்தில் நாம் அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் பீன்ஸையும் இப்போ சேர்த்துடலாம். பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் கூட நேரம் எடுத்துக்கோன்றனால பீன்ஸையும் நாம் இப்போவே சேர்த்துடுறோம். பீன்ஸ் ஒரு 50% வேகிற வரைக்கும் இதை சிம் ஃப்ளேம்லேயே ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் நாம் வறுத்து எடுத்துடலாம். 3 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வதக்கியதுக்கப்புறம் பீன்ஸ் ஒரு 50% நல்லா குக் ஆகிடுச்சு. பீன்ஸ் குக் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் பீன்ஸை சாப்பிட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் இப்போ நல்லா வெந்த சமயத்தில் நாம் எடுத்து வச்சுருக்க காய்கறிகள் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். கேரட், முட்டைக்கோஸ், குடைமிளகாய், வெங்காயத்தால் பாதி அளவுக்கு இப்போ சேர்த்துக்கலாம். மீதியை நாம் மேலே கார்னிஷ் பண்ணுறப்போ சேர்த்துக்கலாம். மற்ற எல்லா காய்கறியுமே நாம் நல்லா மெலிசாக அரிஞ்சிருக்கனால சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அதனால் சிம் ஃப்ளேம்லேயே ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளேயே காய்கறி நல்லா வெந்து வந்துடும். காய்கறி 100% நல்லா வேகணுன்ற அவசியம் கிடையாது. காய்கறி சாப்பிடும் பொழுது அதோட க்ரன்ச்சினஸ் தெரியணும். அதனால் ஒரு 90% நீங்கள் குக் பண்ணால் போதும். இப்போது நாம் எடுத்து வச்சுருக்க உப்பில் இன்னும் ஒரு பாதி ஸ்பூனை சேர்த்துடலாம். காய்கறியை ரொம்ப போட்டு கிளற வேண்டாம். நம்ம மெலிசாக அரைஞ்சிருக்கனால நீங்கள் போட்டு கிளறப்போ காய்கறி உடஞ்சி போயிடும். அதனால் அதை ஜென்டிலாக லேசாக திருப்பி விட்டுக்கோங்க. காய்கறி ஒரு 90% குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு அப்பப்போ நீங்கள் வெஜிடபிளை சாப்பிட்டு பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் காய்கறியை வதக்கினதும் காய்கறி நல்லா வெந்துடுச்சு. அதே சமயம் க்ரன்ச்சினஸும் இருக்குது. இந்த சமயத்தில் நாம் வேக வச்சு வடித்து எடுத்திருக்க நூடுல்ஸை இப்போ சேர்த்துடலாம். இந்த நூடுல்ஸ் மேலேயே மிளகுத்தூளையும் சாஸஸையும் நல்லா பரப்புனாப்பில் தூவிடலாம். அதே மாதிரி நம்ம மீதி எடுத்து வச்சுருக்க உப்பையும் இந்த சமயத்தில் சேர்த்துடலாம். நாம் இது மாதிரி சாஸஸையும் மிளகுத்தூளையும் நூடுல்ஸ் மேலே சேர்க்குறப்போ வெஜிடபிள்ஸுடைய கலர் அதே மாதிரி நல்லா ரீட்டைன் ஆகும். அதனால தான் நாம் இதை நூடுல்ஸ் மேலே சேர்க்குறோம். அதனால தான் நாம் இதை வெஜிடபிள்ஸ் வதக்குறப்போ நம்ம இதை சேர்க்கவே இல்லை. நாம் இப்போ சேர்த்துருக்க சாஸஸும் வெஜிடபிள்ஸும் நூடுல்ஸோட நல்லா கலந்து வர்ற மாதிரி பொறுமையாக நாம் இப்போ அதை கலந்து விடலாம். நூடுல்ஸோட வெஜிடபிள்ஸும் சரி சாஸஸும் சரி கலந்துக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் நிதானமாக அந்த நூடுல்ஸ் உடஞ்சிடாத அளவுக்கு கவனமாக அதை கலந்து எடுத்துக்கோங்க. நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் நூடுல்ஸை கலந்து விட்டால் போதும். நூடுல்ஸில் எல்லா சாஸஸும் சரி உப்பு மிளகுத்தூளோட காரமும் இறங்கிடும். நூடுல்ஸ் நல்லா கலந்ததுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க மீதி வெங்காயத்தாலையும் இப்போ சேர்த்துடலாம். இதையும் இப்போ நூடுல்ஸோட நல்லா கலந்து விட்டுறலாம்.
இந்த சமயத்திலேயே உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்போ அல்லது காரமோ கம்மியாக இருந்தால் கூடுதல் அளவு உப்பையும் மிளகுத்தூளையும் ரெட் சில்லி சாஸையும் நாம் இப்போ சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுடைய நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுறேன். குழந்தைங்களுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் வீட்டிலையே சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இந்த நூடுல்ஸை டொமேட்டோ கெச்சப்போடையும் க்ரீன் சில்லி சாஸோடையும் சேர்ந்து சாப்பிட்றப்போ நல்லா இருக்கும். இந்த நூடுல்ஸை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.